Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப். அதுவும் தீபாவளி வரப்போது இல்லையா, ஷாப்பிங் இந்த மாதிரி தான் இருக்க போது. அது போக லஞ்ச் ரொட்டீன் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. எப்பவுமே கிச்சன்ல இருந்தே வீடியோ எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த லைட்டிங் இதெல்லாமே எனக்கு பேசுறதுக்கு, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுறதுக்கு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, சோ கம்ஃபர்டபுளா இருக்கு சிஸ்டர். அங்க குழந்தைங்க இருக்காங்க, அப்ப அவங்கள வந்து எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க சொல்ல முடியும். சோ அதனால இது எனக்கு வந்து கொஞ்சம் பொருத்தமா கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ அதனாலதான் சிஸ்டர், சரிங்களா. சோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரையும் பண்றேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீக்கிரமா தீபாவளிக்கு அப்புறம் போடுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா போடலாம் சிஸ்டர்ஸ், எல்லாருமே ரெடியா இருங்க. அதுல நியூ ரெசிபிஸ் நிறைய இருக்குது. அதுவும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இப்போ போன 1 இயருக்கு முன்னாடி பண்ண சேலஞ்சுல எல்லாம் நீங்க வந்து கம்மஞ்சோறு எல்லாம் பண்ணி காமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் நம்ம உள்ள இருந்துகிட்டே இருக்கா. சோ அதனால நிறைய ரெசிபிஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். சோ கண்டிப்பா அதை வந்து இப்பயும் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிங்க. கண்டிப்பா அடுத்த சேலஞ்ச் எல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ 30 days இந்த மாதிரி போறோம் அப்படின்னு நான் எல்லாத்துக்குமே எவ்வளவு ரெசிபிஸ் ஷேர் பண்ண நீங்களே பாக்குறீங்க. என்னோட சேலஞ்சஸ்ல அவ்வளவு இருக்குது. பிளேலிஸ்ட்ல டெல்லி தமிழச்சி பேஜுக்குள்ள போன பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அவ்வளவு ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது. சோ அதனால செக் பண்ணி பாருங்க, சரிங்களா. நிறைய வீடியோஸ் இருக்கு, நானுமே அதையே திருப்பி ஷேர் பண்றேன், சரிங்களா. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தீபாவளிக்காக வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்க்காக நாங்க வந்து வெளில போயிருந்தோம். அதாவது சரோஜினி நகர் மார்க்கெட்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்ல சென்னையில டி நகர் அந்த மாதிரி சொல்றாங்க. பெரிய மார்க்கெட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். சோ நல்ல ஒரு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல கிரௌட் ஓகேங்க. நாளைக்கெல்லாம் ரொம்ப மூச்சு திணறிடும். பசங்களை கூட்டிட்டு ஹஸ்பண்ட், நானும் அம்மாச்சி எல்லாருமே போயிட்டு வந்தோம். சூப்பரா ஒரு பர்ச்சேஸ் போட்டாச்சு. நல்லா ஜாலியா இருந்துச்சுங்க. ஷாப்பிங் பண்றதுன்னா சொல்லணுமா, சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே. நான் ரொம்ப ஷாப்பிங் பண்ற ஆள்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி எப்பயாவது போகும்போதுதான் வந்து பண்ணுவேன். அதுக்காக நாம தான் இந்த ஒரு சிலர் எல்லாம் வாரத்துக்கு எடுப்பாங்க. அதெல்லாம் இங்க எப்படிதான் எனக்கு நானாவே யோசிச்சாலும் எனக்கு வராது. சோ எனக்கு தேவையான அளவுக்கு போதும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ற ஆளு நானு. இப்பயாவது வரல, இதுக்கு முன்னாடி ரொம்ப இது வரல. இப்ப வந்து தேவைக்கேற்ப பண்ணிக்கிறேன் அது மாதிரி. சோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு முடியுது, இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன சொல்றீங்க, நமக்கு முடிஞ்சாலுமே பிடிக்குது இல்ல, அழகா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான கேஸ், அந்த மாதிரி சொல்றேன். சோ எல்லாருமே தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா எனக்கு போட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சோ ரொம்ப சேஃபா எல்லாரும் பலகாரம் சுடும்போது கூட நீங்க எல்லாருமே சேஃபா வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட நல்லா பட்டாசு வெடிக்கும் போதும் சேஃபா இருங்க. நல்லபடியா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தீபாவளி இன்ஸ்டாகிராம்ல 50K, அப்புறம் ஃபேஸ்புக்ல 30K, அப்புறம் வந்து இது நம்மளோட யூடியூப்ல 68K. சோ இது இந்த ஃபேமிலியோட நான் கொண்டாடும் போது இன்னும் பெருசா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஊரு வந்து ரொம்ப மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இருக்கிற இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு போயிருந்தோங்க. வேற வழி கிடையாது. நம்ம ஓயாம போயிட்டு இருக்கோம். நம்ம சம்பாரிச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து டிராவலுக்கே இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. சோ நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஊருக்கு போனாலே உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ எல்லாருமே இருந்த இடத்துல ரொம்ப சேஃபா வந்து கொண்டாடுங்க. சில பேர்லாம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. அப்புறம் சென்னையில இருக்கவங்க நம்ம சொந்த ஊருக்கு போறது, அப்படி பஸ் எல்லாமே ரஷ்ஷா இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது உண்மையாவே இதா இருக்கு. அப்ப கடை வீதியெல்லாம் களை கட்டுது. தீபாவளி வைப்ஸ். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது கொண்டாடின அளவுக்கு இப்ப இல்லைங்க. இப்ப நினைச்சா ட்ரெஸ் எடுக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் தீபாவளிக்கு எடுத்தாதான் நமக்கு வந்து புது ட்ரெஸ்ஸே. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாமே அதான் புது ட்ரெஸ்ஸா இருக்கும். அன்னைக்குதான் வந்து பலகாரங்கள் இதெல்லாமே சாப்பிடுவோம். இப்ப நினைச்சா செஞ்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கிறோம். சோ இது மாதிரி நீங்க எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க, அப்ப இருந்து தீபாவளி மாதிரி இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அப்படிதாங்க ஃபீல் வந்து உண்மையா இருக்கு. சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறது, டிவி நல்லா ஷோஸ் பாக்குறது. இப்ப ஷோஸ் கூட பார்க்க பிடிக்கல. ஏன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ன்றதுல வந்துடுது. தியேட்டர்ல பாக்கலன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துட்டு போயிடுறோம். அப்படிங்கும்போது அந்த படம் பாக்குறதுக்கு கூட ஒரு ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளே இப்ப பலகாரம் செஞ்சு நம்ம அந்த வேலையை பண்றதுக்குள்ள டயர்டா ஆயிடுறோம். அப்படி இருக்குது. ஒரு போட்டோஸ் இருக்கிறது கூட நமக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. சோ எல்லாருமே இப்படிதான் இருக்குது, என்ன பண்றது. சோ இருக்கிற விஷயங்களை நல்லபடியா சிறப்பா என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. இந்த தீபாவளி உங்க எல்லாருக்குமே
உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே பட்டாசு போல வெடிச்சு போயிடணும். எல்லாருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு அந்த லைட்டிங் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட மார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. சரிங்களா? இன்னைக்கு கமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்ல. வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த தேதியில உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாட்கள் அனைவருக்குமே என்னோட மார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிச்சேங்க, அந்த வீடியோ ஷூட் பண்ணல, ஸோ ஆன் பண்ணிட்டே நினைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ், அதை வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன். எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அந்த மசாலா கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன், அதிலே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு. அதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஆம்லெட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நார்மலான பிளைன் ஆம்லெட் தான். அது கூட வந்து பாருங்களேன் சூப்பரா வந்து இங்கிட்ட வந்து அந்த நூடுல்ஸ் வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ 2 முட்டை சேர்ந்த ஆம்லெட் வச்சு சூப்பரா காலைல பிரேக்ஃபாஸ்ட் நானும் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் கொடுத்துட்டு அம்மாச்சிக்கும் கொண்டு போய் வந்து அப்புறம் காஃபியோட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு. ஸோ அதனாலதான் இவர் என்னமோ ஹஸ்பண்ட் தான் கூட்டு போவாங்க, எப்பவுமே நானுமே போயிருக்கேன். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட்டு போனாங்களா, சரி நான் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சின்ன வாண்டும் வந்து கிளம்புற டயத்துல இருந்துருச்சு, அவரும் கிளம்பி ஓடிட்டாரு. அப்புறம் கையோட நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்வீட் பாக்ஸ் இருக்கா, இன்னும் 2 ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன், காட்ட முடியல. சோ அது கூட காசெல்லாம் வச்சு ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கடையில ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு பொண்ணு அவ்வளவு அழகா பேசினாங்கங்க, குட்டி பொண்ணு. சோ அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கப்புறம் காசுங்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் குப்பை வண்டி வந்து வருங்க இங்க. ஒருத்தர் டிரைவர், ஒருத்தவர் இவரு கையில வந்து குப்பையை வாங்குவாங்க. நம்ம ஊர்ல கூட நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுங்க. இறங்கி அந்த ஒருத்தர் நடந்து வந்து நம்ம கையில வாங்கி வாங்கி அதுல வந்து போடுவாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க பண்ணும்போது. அவ்வளவு வந்து ரெஸ்பெக்டா பண்ணுவாங்கங்க. எனக்கு அவங்களுக்கு சரி அதான் அவங்களுக்கு வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் கொடுத்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் அது கூட காசு வச்சு கொடுத்துட்றேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டேன், டக்குன்னு வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசியை களைஞ்சு உலைய வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல வந்து துணியை போட்டு விட்டு வந்துடலான்ட்டு குக்கர் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் வறுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வாழைக்காய் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாச்சு வாழைக்காய் பொரியல் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை அது கூட வந்து பூண்டு பற்கள் தட்டி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காய் தோல் நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட போறோம். இதே மாதிரி உருளைக்கிழங்கும் வந்து பண்ணலாம். யார் கொடுத்தீங்கன்னு நினைப்பீங்க. கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ல குப்பைக்காரவங்க 2 பேருக்கு அந்த குப்பை வாங்கிட்டு போறவங்களுக்கு. அப்புறம் வந்து தெரு ஸ்ட்ரீட் வந்து கூட்டுவாங்க அந்த அண்ணாவுக்கு ஒரு ஆளுக்கு. அப்புறம் இங்க வந்து ஒருத்தர் 50-100 காருக்கு வந்து தொடப்பாருங்க. அந்த கார் துடைக்க அந்த அண்ணா வந்து ரொம்ப அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கரு. அவருக்கு ஒன்று கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு செக்யூரிட்டி கார்டு பையாவுக்கு வந்து கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரிதான் ஒரு 6-7 பேருக்கு வந்து கொடுத்தோங்க. அதுக்கு கார்டு நைட்டுக்கும் காலையிலேக்கும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்தோம். 2 பேருக்குமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரி வாழைக்காய் பொரியலுக்கு வரலாமா. சோ நீங்க கேப்பீங்களா அந்த கிஃப்ட் ஒர்க் இவ்வளவு பேர் இருந்துச்சு, நீங்க யார் கொடுத்தீங்கன்னு கேப்பீங்கன்னு தான் சொன்னேன். வாழைக்காய் பொரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உப்பு போட்டு நல்லா சுட வதக்கி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் குக்கர்ல வந்து 1 பாட் சாம்பார் வந்து பண்ணிட்டேங்க எப்பவும் போல. சோ அதுதான் மிக்சிடு காய் போட்டு பண்ணி விட்டுட்டேன். அதை வந்து அம்மாச்சி பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் சாதம் சாம்பார் அப்புறம் வாழைக்காய் பொரியெல்லாம் வச்சு சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும் இல்லையா. சோ அதான் அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சா 4:45 அந்த மாதிரி டைம் தான் இருக்கும். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு துணி எல்லாமே ஆல்ரெடி காயம் போட்டிருந்தேன், அதையும் எள்ளி வீட்டுக்குள்ள போட்டு விட்டு நாங்க வந்து குளிச்சு சூப்பரா அகைன் வந்து ஃப்ரெஷ் அப் போட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் பண்ண போறோம். சென்னையில டி நகர் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அது மாதிரி டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நகர் மார்க்கெட்டுங்க, செமையா இருக்கும். ஸோ அங்கதான் வந்து அம்மாச்சியும் ரெடி ஆகி வந்துட்டாங்க, நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிட்டோங்க. அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட், வாங்குறோமோ இல்லையா அங்க வந்து திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கும், நல்லா பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணலான்ட்டு சூப்பரா வந்து இந்த பாருங்களேன் இது ஆரி ஒர்க் மாதிரியே உள்ளது குர்த்தி. அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் அவ்வளவு கலெக்ஷன் இருக்குங்க. எதை வாங்கணுமே தோணாது, பெருசு பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசு பெருசா அழகழகா இருக்கும். அப்புறம் கிளிப்பு, அப்புறம் பசங்களுக்கு பாருங்களேன் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங், கார் வாங்குறது அப்புறம் எல்லாமே செப்பல் எல்லாமே இங்க வந்து மார்க்கெட்ல கிடைக்குங்க அந்த மாதிரி. ஸோ செம்மையா வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க, நிறைய நீங்க வந்து சூப்பரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மொபைல் கவர் எல்லாம் கூட வாங்கணும். அம்மாச்சிக்கு
எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு அந்த நைட் ட்ரெஸ் மாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வாங்கணும். அப்புறம் அம்மாச்சிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட்பேக் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி மிக்சடா அந்த டாப் எல்லாம் வாங்கினேன்னா அதுக்கு அந்த மாதிரி அப்புறம் இயரிங்ஸுமே ஒன்று ரெண்டு வாங்கினேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பர்ச்சேஸ், ஒரு செருப்பு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்தோங்க. ஸோ நல்லா இருந்தது போனது. ஸோ அதான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு, டைம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பர்ச்சேஸ் போட்டாச்சு. நாளைக்கு போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை செம்ம க்ரௌட் ஆயிடும். இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. நல்ல ஒரு ஷாப்பிங் வந்து பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டயத்துல போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதான் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சுன்னு வந்தாச்சு. என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அப்புறம் தோசை மாவு இருந்ததுங்க. சாம்பார் வச்சோம்ல மதியம், அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாதமும் இருந்தது, அதையும் வச்சு ஓட்டியாச்சு. பசங்களுக்கு வந்து சாதத்தை ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் நாங்க வந்து நல்லா ஊத்தாப்பம் மாதிரி தோசை ஊத்தி 2 தோசை சாம்பார் வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து இப்படிதான் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே அப்புறம் அப்படிதான் வந்து சாதம் எல்லாத்தையுமே வச்சு மிக்ஸ்டா கொடுத்து டின்னரை வந்து முடிச்சாச்சுங்க. ஷாப்பிங் போனாலே கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பரா வந்து சிம்பிளா ஒரு ஷாப்பிங்கை போட்டு வந்தாச்சுங்க. பட் நல்லா இருந்தது, பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. குழந்தைங்களை வச்சுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் அகைன் வந்து வேலைக்கு போகணும். ஸோ அதனால டைம் இருக்காதுன்ட்டு வந்தாச்சு. அப்புறமா வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சூப்பரா நம்ம வீட்டுல லைட்டிங் போட்டாச்சுங்க. செம்மையா இருக்கு இல்லையா? சூப்பரா இருந்தது. அது போட்டோன்னே ஏதோ நம்ம வீட்டுல ஒரு ஃபெஸ்டிவல் மோட் வந்த மாதிரி இருந்ததுங்க. நம்ம எல்லார் வீட்லயும் பார்த்தது நம்ம வீட்டுல பார்க்கும்போது செம்மையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாளைக்கு நல்லா இன்னும் காட்டுறேன் சரிங்களா? ஸோ அதான் நம்ம இப்ப என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அதை உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ஹேண்ட் பேக் தாங்க, ஸ்லிம் பேக். இது வந்து நல்லா பிளாக் கலர், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் இது மாதிரி வச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரியே நான் என் தங்கச்சிங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே வந்து கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்தது, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த செருப்பு அழகா இருந்தது, கண்ணு மாதிரி வந்து. சோ அதனால அந்த செருப்பு ஒரு செட் வாங்கியாச்சு. நிறைய வந்து குழந்தைகளை வச்சுட்டு வந்து ஷாப்பிங் பண்ண முடியல, இதை கொஞ்சம் பொறுமையா பண்ண முடியல. அதுவும் இது வந்து சொட்ரு மாதிரிங்க, அதுல வந்து டிசைன் வர்ற மாதிரி. சோ இது சொட்டர், இந்த குளிர் வின்டர் டைம்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஃபேன்சியா பாருங்களேன், நல்லா கலர்ஃபுல்லா வந்து சொட்ரு. அம்மாச்சி அதெல்லாம் செலக்ட் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே வந்து செவையா இருந்ததுங்க. இது எனக்கு ஜீன்ஸ் கூட எல்லாம் போட்டு குளிருக்கு நல்லா இருக்கும். குளிர் துணி இது எல்லாமே ஸ்வெட்டர் தான். அதுலயே வந்து ஏன்னா இங்க வந்து 6 மாசம் ஸ்வெட்டர் 5-6 மாசம் போடுறோம் இல்லையா? அதனால டிசைனர்ஸ்லயே நிறைய கிடைக்கும். அப்புறம் இது வந்து 2 3 பீஸ், அதாவது மேல வந்து பேண்ட்டும் ஷர்ட் மாதிரி அந்த மாதிரி வீட்டுக்கு போடுறது. அதே மாதிரி இதுல 2 இன்னொரு கலர் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் சவுண்டு கேக்குதுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2 டாப்பு ஆரி ஒர்க் டிசைன் பண்ண மாதிரிங்க, சூப்பரா இருந்தது. இது வந்து ஒரு நல்லா வந்து மெரூன் கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இங்க் ப்ளூ கலரு. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நல்லா இருந்தது இல்ல, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சின்ன சின்ன ஷாப்பிங் தாங்க பண்ணோம். நாங்க ஃபுல் மார்க்கெட்டையும் சுத்தலைங்க, ஏன்னா டைம் ஆயிரும்ட்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். நிறைய எப்பவுமே இயரிங்ஸ் வருவேன். இது வந்து ஒரு பெரிய இயரிங். என் காது வந்து காதே இல்லாத மாதிரி இருக்கும்போது இது போட்டா நல்லா இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி இயரிங்ஸ், இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரி போடும்போது அது வந்து அது ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய இயரிங் பாருங்க, நல்லா ஹாட் ஷேப், நேர்ல இன்னும் ஜொலிக்குதுங்க, சூப்பரா இருக்குது. ஸோ இதையும் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எல்லாருக்குமே மற்றவங்களுக்குலாம் இது எனக்கு வாங்கினது மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். எப்பவுமே டின்னர் வந்து சீக்கிரமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க சரிங்களா? சோ இன்னைக்கு டேவை வந்து நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.